கோவங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் வரும். ஆனால் இயல்பாகவே யாரையுமே நீங்கள் பகைச்சிக்க மாட்டீங்க. பெரும்பாலுமே சூதுவாதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. எல்லாருமே நல்லவங்க நம்பி ஏமாறக்கூடிய குணமும் இருக்கும். அதே சமயத்தில் உக்காந்த இடத்துல இருந்துட்டு எல்லாருமே ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் படைச்சவங்களும் நீங்கள் தான். அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்தி எல்லாமே நிறைஞ்சிருக்கும். இயல்பாகவே உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களை நாடி வரக்கூடியவங்க எதிரியாக இருந்தாலுமே ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல குணம் இருக்குன்னு சொல்லலாம். பழக்க வழக்கத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறந்ததொரு குணம் இருக்கும். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மற்றவங்களும் சரியாக நினைக்கணுங்கிற நீங்கள் நினைக்கிறதா உங்கள் வாழ்க்கையில் தப்பாக அமைஞ்சிருது. பலருடைய பகையும் இதனால எளிதில் கிடைச்சிருதுன்னு சொல்லலாம். ஆனால் எதுலையுமே இதை பற்றி கவலைப்படாமல் தனித்து நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டுலேருந்து எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஒரு வருட காலங்களுக்கு நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். சமூகத்தை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். யாராவது பெரிய மனிதர்களை பற்றி ஊரே தெரிஞ்சிருச்ச விஷயத்த கூட இவங்களை பொறுத்த வரைக்குமே உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு நபரோட தனிப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அவங்களுடைய மறுபக்கத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்களும் அவங்க இருப்பாங்க. பெரிய விமர்சகராக ஆகக்கூடிய தன்மை எல்லாமே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். சமூகத்தில் பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய விஷயங்கள்ங்கிறது எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும். மிகச்சிறிய ஆசையாக இருந்தாலுமே பொறுத்த வரைக்குமே இவங்க மனசில் எதுவாக இருந்தாலும் நேர்த்தியாக செய்யக்கூடிய தன்மை கொண்டவங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நிழல் கிரகம் சொல்லக்கூடிய ஒரு ராகுவும் லக்னாதிபதி சூரியனை இணையிறப்ப ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த விஷயத்தையுமே அக்கு வேறு ஆணி வேறாக தான் நீங்கள் அலசி பார்ப்பீங்க. அதே மாதிரி உடல் நலன்லுங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு தந்துகிட்டே தான் இருக்கும். பல்லில் பிரச்சனை, ஆறு விரல், இந்த புருவத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அடிபடுறது, இந்த மாதிரியான பிரச்சனை பெரும்பாலும் உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே இனி வரக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு காலத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. இந்த பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்களாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, பாத்திரம் மருந்து பிச்சைடுங்கிற வாக்கியம் தான். எந்த உதவி நீங்கள் செய்யணும்னு நினச்சா கூட அது தகுதியான நபரான்னு பார்த்து உதவி செய்ய பாருங்கள். இதனால் உங்களுக்கு பல செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர்னு கோவங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பின்னாடி வருத்தப்படுற மாதிரி எதையுமே செஞ்சிடாதீங்க. நீங்கள் ஆரம்பத்திலே வாக்குல இனிமையை கொண்டு வந்துட்டிங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பல வகையில் உங்களுக்கு இந்த நேரங்களில் அற்புதமான மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம். திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை நீங்கி நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதிங்கிறது உணர்ந்திருக்க மாட்டீங்க. தொழில் வாழ்க்கையிலுமே என்னதான் உழைப்பு கொடுத்துருந்தாலுமே பலன்கிறது உங்களால் அடைஞ்சிருக்க முடியாது. கடன் மேல் கடன், வட்டிக்கு மேல் வட்டி கட்டக்கூடிய நிலையில் தான் இருந்திருப்பீங்க. இனி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தெளிவாக கிளம்புறீங்கன்னா அற்புதமான மாற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட இனி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கு கிடைக்க போகுது. கடன் பிரச்சனையும் படிப்படியாக நீங்கி ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து மூத்த சகோதரர் வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம். இயல்புடைய சூரியன் தான் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதால இந்த ஆண்டில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உத்வேகம் சிறப்பாக இருக்கும். முன் வச்ச கால பின் வைக்காதவங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சிறப்பாக செயல்படுங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். யாரையுமே நம்பி செயல்படக்கூடாதுன்னு மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் நிறுத்துங்க. எந்த முடிவுலுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கணும்னா எல்லா விஷயங்களும் நீங்களாகவே முன்ன நின்று செய்கிறது நல்லது. குடும்ப வாழ்க்கையிலுமே இனி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஆண்டு. மூத்த சகோதர வழி ரீதியாக ஒரு அனுகூலமான பலன் உண்டாகும். மனசில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். சமூகத்தில் பல காரியங்களை தலையிட்டு திறமையை செயல்பட போகிறீங்க. நல்ல பேர் கிடைக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த நேரம் உங்களுக்கு தகுந்த காலமாக அமைப்போகுது. தனியார் ரீதியாக ஒரு வங்கி உதவி மாதிரியான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். வீடு, மன வசதி இது எல்லாமே பெறுறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திருமணம் ஆனவங்களுக்கு இந்த காலங்களில் வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். பிள்ளைகள் உங்கள் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டு நல்ல பேர் ஏற்படுத்தி தருவாங்க. வீடு மனம் வாங்கணும், அதை அழகுபடுத்தணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலம் நல்ல வாய்ப்பு உண்டாக்கக்கூடிய காலம். வாழ்க்கை துணை வழியிலையும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அவங்களுடைய பேர்லேயே புதிய சொத்து இல்லாமல் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது.
குடும்ப ஒற்றுமை பார்த்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்கும். தந்தை வழி உறவினர்களோட இந்த நேரம் பல வகையில் உதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ அருள்ங்கிறது தகுந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதால உங்கள் வாழ்க்கை இந்த நேரத்தில் சிறப்பாக அமையும். ரொம்ப முக்கியமாக சிம்ம ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து பிரச்சனை சந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சரியான குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்ய மாட்டீங்க. குலதெய்வ வழிபாட்டில் பல குழப்பங்களை நீங்கள் உணர்ற மாதிரி தான் இருக்கும். இதனால தான் வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்பட்டுகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாட்டை சரியாக செஞ்சு கடைப்பிடிச்சிட்டு வந்தாவே போதும், அற்புதமான மாற்றங்கிறது உங்களுக்கு வந்து சேருன்னு சொல்லலாம். அதே மாதிரி முன்னோரை நினச்சி நீங்கள் ஜோதி வழிபாடு செய்யணும். முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, இதை 3 தவறாமல் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பழக்க வழக்கங்களை நீங்கள் சரியாக இருக்க முயற்சி செய்யுங்க. அதாவது என்னதான் பண வருமானம் இருந்தாலுமே நண்பர்கள் வகையில் இந்த நேரம் உங்களுக்கு தவறான வழிகாட்டுதல் ஏற்படலாம். அது எல்லாமே கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே நேர்மையாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். உடல் நலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்புங்கிறது நீங்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செஞ்சுட்டு வர பாருங்க. மருத்துவ சிகிச்சைகளை முறையாக பின்பற்றிட்டு வந்தாவே ஆரோக்கியமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். உடல் நலன்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு சரியான முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க. ஓய்வுங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் உழைப்பை நீங்கள் அதிகமாக கொடுத்துருந்துருப்பீங்க. பண பிரச்சனைங்கிறது இனி தீரப்போகுது. உழைப்பு சிறப்பாக இருக்கிறதால எல்லா வகையிலுமே சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை ரீதியாக பார்க்குறப்ப சக ஊழியர்களோடு ஏற்பட்ட மனசாபம் குறைய ஆரம்பிக்கும். இது வரைக்குமே நீங்கள் சாதாரணமாக பேசியிருந்தா கூட அது பல வகையிலே உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. பல வீண் பழிச்சொல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி உங்கள் மேலே ஒரு கனிவான தன்மை நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலம். மேலிடத்துலேருந்து கூட எதிர்பார்க்கக்கூடிய உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உண்டான அங்கீகாரம், உங்கள் எண்ணத்தில் ஒரு செயலையும் புதிய உத்வேகம், இது எல்லாமே சிறந்திருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்குன்னு சொல்லலாம். புதுசாக பதவி பொறுப்பு இது எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. கடுமையாக உழைச்சி பொருளாதாரத்தை நீங்கள் சிறப்படைய செய்ய போகிறீங்கன்னு சொல்லலாம். இது வரைக்குமே முடங்கி கிடந்த தொழில் எல்லாமே இனி நல்லபடியாக நடக்கக்கூடிய காலம். பல விஷயங்களை நீங்கள் ஆரம்பத்தில் செயல்படுத்தணும்னு நினச்சிருந்தா கூட பல முட்டுக்கட்டைகள் தான் ஏற்படுத்திருக்கும். இனி அதெல்லாமே தகர்த்தெறிய போகிறீங்க. அயல்நாடு சம்மந்தப்பட்ட செயல்பாடு சிறப்பாக இருக்கும். ஷேர் மூலமாக செய்யக்கூடிய நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மனசை ஒருமுகப்படுத்தி செயல்படுத்துங்க. யோகா மாதிரியான விஷயங்களை நீங்கள் இந்த நேரத்தில் செயல்படுத்த பாருங்கள். இது வரைக்குமே கைக்கு வராத பணம் எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய நேரம். கடன் சுமை நீங்கி நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வியாபார ரீதியாக பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த விடுதி, சுற்றுலா கைடு மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய நேரம். தொழிலையும் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். வங்கி ரீதியாகவும் தாராளமாக பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட உங்கள் தொழிலில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நகை சார்ந்த விஷயம், பொன்பொருள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இது பொன்னான காலம். மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னே சொல்லலாம். விவசாய ரீதியாகவும் இந்த நேரம் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது. கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவானுடைய அருளால் வளமான வாழ்க்கை பெற போகிறீங்க. தொழிலில் ஏற்பட்டிருந்த பல சங்கடம் நீங்கள் ஆரம்பிக்கும். உங்கள் நிறுவனத்துக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பல கஷ்டம் தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். என்னதான் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக பாடுபட்டிருந்தாலுமே ஒரு நல்ல பேருங்கிறது உங்களால் எடுத்திருக்க முடியாது. இனி உங்களுக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கை கிடைக்க போகுது. பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். மதிப்பு மரியாதை தேடி வரும். அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் நிர்வாக திறமை சிறப்பாக இருக்கிறதால நல்ல பெயர், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கோபத்தை மட்டும் குறைச்சிக்க பாருங்கள். இனிமையாக பேசுறது உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம். அதே மாதிரி வீடு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் இது வரைக்குமே ஒரு மந்தமான நிலைமையில் தான் செயல்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும். கோயில்கள் மாதிரியான விஷயங்களில் நல்ல முறையில் பணியாற்ற போகிறீங்க. உறவினர்கள், நண்பர்கள் வகையிலையும் உங்களுக்கு இந்த நேரம் திருப்தியான மாற்றங்கிறது கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். கலைஞர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு உங்கள் திறமையை நல்லா பயன்படுத்திக்கங்க. இந்த காலம் புகழ் பெறக்கூடிய காலம். பொருளாதார வகையிலையும் சிறந்த முறையில் முன்னேற்றம் பெற போகிறீங்க. தொழிலில் புதிய சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம்.
மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலங்களில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் உடனடியாக நீங்கள் தீர்க்க பாருங்கள். தொடர்ந்து பாடங்களில் முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலம். கல்வி ரீதியாகவும் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுன்னு சொல்லலாம். கல்விக்கு உதவக்கூடிய வகையில் பல விஷயங்களை நீங்கள் பங்கேற்க போகிறீங்க. பேச்சிலேயே இனிமை கூடி இருக்கிறதால இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். தொடர்ந்து ஆரோக்கியமான உணவை அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பம் எல்லாமே நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே வருத்தம் நீங்கும். பயணம் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பண வருமானமும் சிறப்பாக இருக்குது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. கூட்டு வியாபார ரீதியாகவும் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி தொழிற்சாலை வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வியாபார ரீதியாக பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். எந்த வகையிலும் கவலைங்கிறது வேண்டாம். இந்த நேரத்தில் உழைப்பின் மூலமாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே புத்தி சாதனை சிறப்பாக இருக்கிறதால தன லாபம் சிறப்பாக இருக்கும். நோய் நொடி எல்லாமே நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். கொஞ்சம் எதிர்பாலினத்தவரோட பழக்கிறப்ப கவனமாக இருங்க. கோபங்கிறது கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லது. பணவரவு சிறப்பாக இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே பெருமாள் வழிபாடு செய்ய பாருங்க. நன்றி நண்பர்களே.